بسم الله الرحمن الرحيم. عن عائشة رضي الله تعالى عنها قالت: كان النبي صلى الله عليه وسلم إذا اغتسل من الجنابة بدأ فغسل يديه ثم يتوضأ كما يتوضأ للصلاة ثم يدخل أصابعه في الماء فيخلل بها أصول شعره ثم يصب على رأسه 3 غرف بيديه ثم يفيض الماء على جسد كله أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. இந்த ஹதீஸில் ஆயிஷா அம்மா அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், குளிக்கிறது எப்படி அப்படிங்கிறத இதில் ரொம்ப தெளிவாக சொல்லி தர்றாங்க ஆயிஷா அம்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழமை என்ன அப்படின்னா, இதா இக்தஸல அவர்கள் குளிப்பதாக இருந்தால், மினல் ஜனாபதி கடமையான குளிப்பை குளிப்பதாக இருந்தால், பதஅ அவர்கள் எப்படி ஆரம்பிப்பார்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆயிஷா அம்மா சொல்லி தர்றான். பெரும்பகுதி குளிக்கிறது அப்படிங்கிறத மற்ற சஹாபாக்கள் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. வீட்டில் தானே குளிப்பாங்க. அது சொல்றது ஆயிஷா அம்மாவாக இருந்தால் தான் பொருத்தமாக இருக்கும், நபியினுடைய மனைவியர்களாக இருந்தால் தான் பொருத்தமாக இருக்கும். அதனால வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இமாம்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது யாரு வீட்டுடையவர்களாக இருப்பாங்களோ அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க இமாம்கள். அந்த அடிப்படையில் ஆயிஷா அம்மா அவர்களுடைய ஹதீஸை தான் பெரும்பகுதி எல்லா இடங்கள்லையும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ ஜனாபத்தினுடைய குளிப்பு கடமையான குளிப்பு குளிப்பதாக இருந்தால் எப்படி நபி அவர்கள் குளிப்பார்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்லும் பொழுது ஆயிஷா அம்மா சொல்றாங்க, எப்படி குளிக்க ஆரம்பிப்பாங்கன்னா, பகசல எதைஹி ஃபர்ஸ்ட் முதல் 2 கைகளையும் மணிக்கட்டு வரைக்கும் நல்லா கழுகிக்கிடுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து தொழுகைக்கு வுது செய்யற மாதிரி வுது செய்வாங்க. யதவவ்வஉ கமா யதவவ்வஉ லிஸ்ஸலாத்தி தொழுகைக்காக வேண்டி எப்படி வுது செய்வோமோ அது போன்று வுது செய்வார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நாம எப்படி வுது செய்யணும்னு கடந்த 1 வார காலமாக 10 நாட்களாக நாம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி நாம குளிக்கிறதுக்கு முன்னாடி வுது செஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து தும்ம யுதுகிலு அஸாபிஅஹு ஃபில் மாஇ அடுத்து என்ன செய்வாங்க, வுதுலாம் செஞ்சு முடிச்சுட்டு தங்களுடைய மணிக்கட்டு வரைக்கும் திரும்ப கைகளை நனைச்சிக்கிடுவாங்க. தண்ணியில நனைச்சிட்டு தலையினுடைய முடிகளுக்கு மத்தியில தண்ணி என்ன செய்வாங்க, கோதி விடுவாங்க. தலைமுடியை என்ன செய்வாங்க, ஈரப்படுத்துவாங்க. ஃபர்ஸ்ட் குளிக்கிறதுக்கு முன்னாடி தலைமுடியை ஈரப்படுத்துவாங்களாம். அது மட்டுமல்ல, கொஞ்சமா தண்ணியை கைகளில் எடுத்து அப்படியே தலையில என்ன செய்யறது, இப்படி ஓட விடுறது. ஃபர்ஸ்ட் முடிகளுக்கு மத்தியில, அதாவது உடம்பு புல்லரிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி செய்ய வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். அதிகாலையில குளிக்க வேண்டிய சூழ்நிலைகள், அதுலேயும் குறிப்பாக நேரத்தைன்னு கவனிச்சோன்னு சொன்னா அதிகாலையில குளிக்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, எல்லா இடங்கள்லையும் எல்லா ஹதீஸ்லையும் பார்த்தோன்னா அப்படித்தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நாம் எந்திக்கிறது 8 மணி அல்லது 9 மணி. ஜனாபத்தான குளிப்பை கூட எத்தனை மணி குளிச்சுட்டு இருக்கிறோம்? 8 மணிக்கு மேல ஆபீஸ்க்கு போகும்போது இந்த மாதிரி சூழல்களில் குளிக்கிறோம். அது முதல்ல தவிர்த்துக்கிடணும். அதனுடைய நேரம் என்ன அப்படின்னா, ஜனாபத்தினுடைய நேரம் அப்படிங்கிறது ஒரு ஃபர்தான வக்து நம்மளை விட்டு தாண்டி போயிடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இரவு ஜனாபத் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்மளை ஃபஜர் கடந்துடக்கூடாது. அந்த ஜனாபத்தோட ஃபஜர்னுடைய நேரம் முழுவதும் கடந்து விடக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிடணும் கண்ணியத்திற்குரியவர்களை. அப்போ நாம குளிக்கிறதுக்கு முன்னாடி அதை அந்த அதிகாலையில குளிக்கும் பொழுது நம்மளுடைய உடல்கள் புல்லரிக்க கூடாது அப்படிங்கிறதுனால, அதுல இப்ப நிறைய அறிவியல் ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்களாம், புல்லரிச்சது அப்படின்னு சொன்னா அடுத்து சளி பிடிக்கிறதுல இருந்து அது மாதிரி சில நோய்கள் வரும் அப்படிங்கிறதுனால, அதனாலயோ என்னவோ தெரியல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி புல்லரிக்காம இருக்கணும்னு தலைமுடிகளுக்கு முதல்ல ஈர கையை வச்சு கோதி விடுவாங்க. அடுத்து கொஞ்சோண்டு தண்ணியை லேசா எடுத்து தலைகள்ல லேசா தெளிச்சு விட்டு கோதி விடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை செய்வாங்க. யுஹல்லிலு பிஹா உசூல ஷஅரிஹி தங்களுடைய முடிகளினுடைய அந்த அடிவாரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோதி விடுவார்கள் அப்படிங்கிற செய்தியை ஹதீஸ்கள்ல நாம பார்க்கிறோம். சும்ம யசுப்பு அலா ரஅஸிஹி 3 குருஃபின் பியதைஹி கொஞ்சமா, அதாவது தங்களுடைய 2 கைகளையும் தண்ணிகளை எடுத்து தலைகள்ல தான் முதல்ல என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் ஊத்துவாங்க அப்படிங்கிற செய்தியவும்
நம்ம ஆயிஷா அம்மா அவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி தர்றாங்க. அதுக்கப்புறம் தான் உடம்புகள்ல ஊத்தவே ஆரம்பிப்பாங்க. உடம்புல ஊத்தும் போது ஃபர்ஸ்ட் வலது ஷோல்டர்ல ஊத்துவாங்க, அதுக்கப்புறம் இடது ஷோல்டர்ல ஊத்துவாங்க. அடுத்து உடல் முழுவதும் நனையும்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பார்கள் அப்படிங்கிற செய்தியை நமக்கு ஆயிஷா அம்மா சொல்லி தரக்கூடிய இந்த ஹதீஸ்ல வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, ஆக நாம தொழுகைக்கு உது செய்யற மாதிரி நல்ல முறையில உது செஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு என்ன செய்கிறது, இந்த ஹதீஸ்ல இருந்து தெரிய வரும். ஒரு சில ஹதீஸ்கள்ல இப்படி வரும். இது ஆயிஷா அம்மா சொல்ற ஹதீஸா, உம்மு சல்மா அம்மா அதே மாதிரி இன்னும் சில மனைவியர்கள் சொல்லும் பொழுது, எங்க வீட்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்வாங்க, ஆனா காலை மட்டும் கழுக மாட்டாங்க, எல்லாம் குளிச்சு முடிச்சிருவாங்க, கடைசியில வெளியில வந்து நின்று காலை கழுகுவாங்க அப்படின்னு சில ஹதீஸ்கள்ல சில வாசகங்கள் இடம்பெறும். இதுல எப்படி சொல்றாங்க ஆயிஷா அம்மா, அதான் முழுசா தொழுகைக்கு உது செய்யற மாதிரி உது செஞ்சு முடிச்சுட்டு குளிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி வருதா. சில ஹதீஸ்கள்ல அப்படி ஒரு காலை மட்டும் வெளியே வந்து கழுகுவாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த ரெண்டு ஹதீஸ்களுக்கு மத்தியில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஆய்வாளர்களாக இருக்கக்கூடிய இமாம்கள், அதிலும் குறிப்பாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆய்வு செய்த விஷயங்கள் நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் பதிய வச்சிருக்கிறாங்க. எதுக்காண்டி ரெண்டு பேரும் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வீடுகளை அந்த நேரத்திலேயே போய் ஆய்வுகள் செய்து, ஆயிஷா அம்மாவுடைய வீட்டினுடைய குளியல் அறை எப்படி இருக்குன்னா, தண்ணி கொட்டுச்சுன்னு சொன்னா தண்ணி எல்லாமே வெளியே போற மாதிரி இருக்குது. உம்மு சல்மா அம்மா அவர்களுடைய வீடு எப்படி இருக்குன்னா, தண்ணி கொட்டுச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிக்குது அப்படிங்கிற சூழல்ல இருக்கிற பாத்ரூம்ங்கிறதுனால, இவர்களுடைய வீட்டுல தண்ணி எல்லாம் வெளியே போயிடுறதுனால உது செய்யறத முழுசா செஞ்சிடறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த வீட்டுல தண்ணி தேங்கி நிக்கிற மாதிரி இருக்குதோ அங்க குளிச்செல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து காலை கழுகுனாங்க அப்படிங்கிறத வீட்டினுடைய பாத்ரூமை வச்சு நமக்கு என்ன செய்யறாங்க, இமாம்கள் சட்டங்களை வகுத்து தர்றாங்க. அது மாதிரி யாருடைய வீடுகளினுடைய அமைப்புகள்லாம் இருக்கோ இந்த ரெண்டு முறைகள்ல நாம என்ன செஞ்சுக்கிடணும், ஃபாலோ செஞ்சுக்கிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஹதீஸை மட்டும் வச்சுதான் நான் அமல் செய்வேன்னா, இந்த ரெண்டு ஹதீஸினுடைய பின்பகுதியில எதுக்காக வேண்டி இந்த அம்மா இப்படி சொன்னாங்க, எதுக்காக வேண்டி அந்த அம்மா அப்படி சொன்னாங்கன்னு எந்த ஹதீஸ் கிதாபுலையும் காரணங்கள் சொல்லப்பட்டு இருக்காது. கட்டாயம் இமாம்களுடைய வழிகாட்டுதல்களான ஃபிக்ஹ் கிதாபுகளுக்கு தான் நாம வந்தாகணுங்கிறது ஞாபகத்துல வைப்போம். அல்லாஹ் உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய நற்பாகியவான்களில் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.